என்றும் என் முருகன் திருவடி சரணம். இது உங்கள் ஜோதி நண்பன் சரவணகுமார். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு 2026 சனி பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சிம்மராசிக்கு எப்படி இருக்குது என்ன. சிம்மராசிக்கு அஷ்டமச்சனி ஆரம்பிக்குது. அஷ்டமச்சனி ஆரம்பித்த உடனே எல்லோரும் பயப்படுறது வழக்கம். இது அஷ்டமச்சனி வம்பு வழக்கு விபத்துக்களை கொண்டு வந்துருமோ அப்படிங்கிற பயம். சனி இருக்கக்கூடிய இடத்த வளர்த்தக்கூடியவர் தான், அதை கொண்டு வரவும் செய்யலாம் நம்ம ஜாதகத்தில் சனி பலவீனமாக இருந்தால். ஆனால் இதே நேரங்களில் அதே அஷ்டமச்சனிகளில் பல பேர் புது வாகனங்களை வாங்கியிருக்கிறாங்க, வாகனங்களை ஓட்டி பழகியிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலும் உண்டு. அப்போது அவங்க ஜாதகத்தில் சனி எப்படி இருக்கிறா அதை பொறுத்து தான் பலன். அப்போ அவங்க ஜாதகத்தில் சனி நல்லா இருக்கார் அப்படின்னா நிச்சயமாக அந்த சனி வாகன யோகத்தையும் தரலாம், விபத்துகளை தராமல் வாகன யோகத்தையும் தரலாம். அப்போ அவங்க ஜாதகம் எப்படி இருக்கும், வம்பு வழக்குகளை தருவார் அப்படின்னு அஷ்டமச்சனின்னா அது வம்பு வழக்கில் வெற்றியும் அடையலாம். அவங்க ஜாதகத்தில் சனி பலமாக இருக்கும் பட்சத்தில் அப்போ சனியை பலப்படுத்த விடுறது உங்கள் கடமை. உங்கள் ஜாதகம் எப்படி இருக்குங்கிறது நீங்கள் ஜோதிடர்கள் அணுகணும், கேட்கணும், அதை சரி செய்யணும். பலப்படுத்தும் போது இந்த பயிற்சிகள் இப்போ ஒரு பயிற்சிகள் நடந்தால் மட்டுமே நமக்கு எல்லா நன்மைகளும் நடந்துரும்னு நினைக்கக்கூடாது. அது நமக்கு எப்படி இருக்குது, அந்த கிரகம் நமக்கு இப்போ ஒரு பயிற்சியில் வந்திருக்கு, அது நம்ம ஜாதகத்தில் எப்படி இருக்குது, அது எப்படி பலப்படுத்துவதன் மூலமாக தான் நமக்கு தீர்வு கிடைக்கும். அதை கண்டிப்பாக அந்த நபர்கள் செஞ்சுக்கணும். அப்போ தான் அதுக்கான பலன் உண்டு. சும்மா இந்த பயிற்சி வந்துருச்சு, இந்த பலனை கேட்குறனால மட்டுமே இந்த பலன் அது நடந்துடும் சொல்லக்கூடாது. நம்ம ஜாதகத்தில் நம்ம என்ன முயற்சி எடுத்துருக்கோம் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அதுபோக என்னதான் இருந்தாலும் தொழில் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. மற்ற எல்லாத்தையும் தொழில் இருக்கக்கூடிய இடத்துல பல விதத்தை நம்புறது தப்பு. எல்லா ரகசியங்களையும் சொல்லாதீங்க, உங்கள் தொழிலுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படலாம். அதே மாதிரி வாக்கு கொடுத்து மாட்டிக்க வேண்டாம். இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு வாக்கு கொடுத்து பெரிய லெவலில் மாட்டிக்க வேண்டாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூர்வீகம் சார்ந்த விஷயங்களில் சில சிக்கல்கள் போகலாம். புத்திரர்கள் சார்ந்த விஷயங்களில் சில பிரச்சனைகள் போகலாம். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் ஜாதகத்தில் சனியை பலப்படுத்துங்க. கண்டிப்பாக இந்த அஷ்டம சனி மிகப்பெரிய யோக சனியாகவும் மாறலாம், அதிர்ஷ்ட சனியாகவும் மாறலாம். அப்போ அப்பேற்பட்ட நிலையை ஏற்படுத்துங்க. அதுபோக பொதுவான ஒரு வழிபாடாக சிம்மராசிக்காரங்க இந்த அஷ்டம சனியிலிருந்து தப்பிக்க என்ன செய்யலாம் அப்படின்னா நரசிம்மருடைய வழிபாடை எடுத்துக்கோங்க. நரசிம்மருடைய வழிபாடை ஞாயிற்றுக்கிழமைகளில் நரசிம்மருடைய வழிபாடை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வாங்க. இதன் மூலமாக என்ன அப்படின்னா முடிஞ்சால் தாமரைப்பூ கொடுத்து வழிபாடு எடுத்துகிட்டு வரும்போது நிச்சயமாக இந்த அஷ்டமச்சனியுடைய தாக்கம் சுபத்துவமாக மாறக்கான வாய்ப்புகள் இருக்குது. அஷ்டமச்சனி கண்டு பயப்பட வேண்டாம், நீங்கள் பலமாக வச்சுருந்தா. நன்றி. உங்கள் ஜோதி நண்பன் சரவணகுமார்.